இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அருளின் காலத்தில் வரல. இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் வந்தார்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எந்த உடன்படிக்கை அமலில் இருந்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எந்த உடன்படிக்கையின் கீழ் வந்தார் அவர்? நியாயப்பிரமாணம். வெரி குட், வெரி குட், பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ளே வந்தார், பழைய உடன்படிக்கையின்குள்ளே வந்தார். திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு பைபிள் சொல்லுது. பழைய மொழிபெயர்ப்பு அல்லது மற்ற மொழிபெயர்ப்பில் நியாயப்பிரமாணம் இருக்கும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் திருச்சட்டம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இன்றைக்கி திருச்சட்டம் ஆட்சி செய்யலை, அது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குது? ஸ்பிரிச்சுவல் ஆட்சி. கரெக்ட், உங்கள் ஆன்சர் கரெக்டு சிஸ்டர். இப்பொழுது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அருளின் காலத்தில் இருக்கிறோம், இல்லையா? இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சாதான் அந்த நாட்டின் உடைய என்ன சொல்கிறது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க முடியும். கரெக்டாக? நீங்கள் இந்தியாவில் கார் ஓட்டும்போது கீப் லெஃப்ட்னு நம்ம லெஃப்ட் சைடில் வண்டி ஓட்டலாம். துபாயில் வந்துட்டு அதே மாதிரி ஓட்டினா என்ன ஆகும்? ஒன்று ஆக்சிடெண்ட்டு, அடுத்தது பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கரெக்டாக? அப்போ ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு விதிகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதே போல் நாம் ஸ்பிரிச்சுவலாக இப்போ எந்த விதிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும்னு நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தார், திருச்சட்டத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். பைபிள் சொல்லுது திருச்சட்டத்தை அபாலிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரலன்னு சொல்லி சொல்கிறார். அவரே சொல்கிறார், நான் சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை, திருச்சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை. எதுக்காக வந்தார்? திருச்சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தார். திருச்சட்டத்தை நிறைவேற்றிட்டு இதோட இந்த சட்டத்துடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரார், இல்லையா? அந்த சட்டம் தான் நம்ம கிருபையின் காலம்னு சொல்கிறோம். அது என்ன சட்டம்னு சொல்லிட்டு ரோமர் 8வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் இருக்குது. ரோமர் 8:2